ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கொத்து பரோட்டா. பரோட்டானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதில் வேறு முட்டை போட்டோம்னா இன்னும் சொல்ல வேணும். எல்லாருமே ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அதை இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் 2 பீஸ் பரோட்டாவை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பீஸ் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மல்லித்தழை லாஸ்ட்டில் ஃபினிஷிங் போடுறதுக்காக. ஸோ இதை பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஸ்பைசஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் ஆட் பண்ணுற முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் கிரேவி ஆட் பண்ணணும். ஸோ அதை நான் தனியாக வச்சுருக்கேன். இதில் வைக்கல, நான் கிரேவி பாத்திரத்தில் இருக்குது. ஸோ அதை போடும்போது நான் அள்ளி போட்டுக்குவேன். சரிங்களா? இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கொத்து பரோட்டா ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துட வேணாம். இதை எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ என்ன பண்ணலான்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கோம். ஃப்ரை பண்ண வச்சு ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வெங்காயம், இன்னும் கொஞ்சம் நான் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அது ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் ஸ்டவ். அதனால் கொஞ்சம் லைட்டாக பற்ற வச்சோடனே பயங்கரமாக சூடேறும். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ஆஃப் குக் ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வெட்டி வச்சோம். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஒரு பவுலில் போட்டு உடச்சி ஊற்றணும். எப்போயுமே முட்டை பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது. என்ன ப்ரிப்ரேஷன் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை அடித்து ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ முட்டையை ஊற்றி கொஞ்சம், அதாவது ஆஃப் குக் வர்ற மாதிரி முட்டையை ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணணும். ஃபுல்லாக எக் புரிஜி மாதிரி வந்துருச்சுன்னா கொத்து பரோட்டா நல்லா இருக்காது. அதனால் ஆஃப் பாயில் அந்த ஒரு 80% குக் ஆனால் போதும். அந்த கண்டிஷனில் நம்ம பரோட்டா வள்ளி போடணும். அப்போ தான் இந்த எக்கோட ஃப்ளேவரு ப்ளஸ் அதோட ஜூஸி எல்லாமே அந்த பரோட்டாவில் டிப் ஆகும், நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பரோட்டா போட்டாச்சு. ரெண்டையுமே ஒரு டைம் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் பிளாக் பெப்பர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எக் இருக்கிறதுனால அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சோம்பு. இவ்வளோ தாங்க இதோட ரேஷியோ. ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக 2 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறது சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா எல்லாமே சாஃப்ட் ஆகிடும். நம்ம அந்த கிரேவி ஊற்றிருக்கிறதுனால அந்த கிரேவியோட சேர்ந்து எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படி சாப்பிடும்போது செம்ம ஃபீல் இருக்குங்க. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி போடுவாங்க, என்னென்ன போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இது சிம்பிள். எல்லாமே இந்த கிரேவி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது அடிஷ்னல் மசாலா கொடுத்தா போதும். ரொம்ப பெருசாக நமக்கு ஒரு நல்ல ரேஷியோ அப்படின்லாம் கிடையாது முட்டை கொத்து பரோட்டாக்கு. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு 4 பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வரோம். ஸோ அதில் 2 சாப்பிட்டு 2 மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் எடுத்து ஸோ நம்ம குழந்தைங்களுக்கே பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பட் மைதா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூடாக எவ்வளோக்கு சாப்பிட்றோமோ அவ்வளோக்களவு நமக்கு நல்லதுங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை சாப்பிடக்கூடாது எப்பயுமே மைதா ஐட்டம்ஸை. ஸோ இப்போ இது அருமையான கொத்து பரோட்டா ரெடி. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.